நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மகாகனி மரம். இன்றைக்கி இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் ஒரு 1 டே நேற்று கட் பண்ணி அந்த மரம் கட் பண்ணுறப்போ கலர் வந்து பிங்க் கலர் தெரியாது நமக்கு. அது காஞ்சப்பறம் தான் அதோட ரெட் ப்ரௌன் கலர் நமக்கு நல்லாவே தெரியும். இது பாருங்கள், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, பேனலிங் ஒர்க்குக்கு, ப்ளஸ் ஃப்ளோரிங் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஹார்ட்வுட் தான், பிங்க் கலரில் இருக்கும். அதில் இருக்கிற அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆக தான் அதோட ரெட் ப்ரௌன் கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் விசிபிளாக. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் மகாகனியோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கிரைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சில நேரத்தில் கிரைன்ஸ் உங்களுக்கு தெரியாது, நல்ல சைனிங்காக இருக்கும் இந்த வுட்டு. இதில் பர்னிச்சரோ இல்லை ஃப்ளோரிங்கோ பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா உள்ள டேமேஜ் வராது. இப்போ இந்த ஒரு மரத்தை எடுக்கிறீங்க, இதை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா உள்ள ஹோல்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த மரத்தில் வராது. மொத்த மரமே உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக கிடச்சிரும். இதே தேக்கு மரத்தை நீங்கள் எடுத்து கட் பண்ணுறப்போ உள்ள ஹோல்ஸ் வரும், டேமேஜ் வரும். அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இதில் வராது. மற்ற மரங்களை கம்பேர் பண்ணுறப்போ, லைக் தேக்கு மரம், இந்த ரோஸ்வுட் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ மகாகனி மரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய மரம். மகாகனி மரத்தை நிறைய பேர் அறுவடைக்காகவே வச்சு அதை மர அறுவடைன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம அக்ரிகல்ச்சரில் இந்த செடி அறுவடை பண்ணுறோமோ அந்த மாதிரி மரத்தை வளர்த்து வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் இந்த மகாகனி மரம் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அது ஒரு 15 வருஷத்துலேயே உங்களுக்கு ஈல்டு கொடுத்துரும். 15 வருஷத்துலேயே நல்ல பெரிய சைஸாகவும் ஒரு 40 அடி லென்த்தாகவும் வளர்ந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 வருஷம் வளர்ந்த மரம் தான். இதே 15 வருஷம்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வளரணும். இதுக்கு தண்ணி அதிகமாக வேணும். முக்கியமாக தேக்கு மரத்துக்கு தண்ணி இருக்கக்கூடாது, இதுக்கு தண்ணி அதிகமாக வேணும். தண்ணிமான பெண்டு வராது, அதே மாதிரி டேமேஜ் வராது, உள்ள ஹோல்ஸ் வராது. அப்படியே கட் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தேவையான யூஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேக்கு மரம்னா 10 மரம் இருக்குன்னா அந்த 10 மரத்தில் எத்தனை மரத்தில் ஹோல்ஸ் இருக்கும், எத்தனை மரம் நல்லா இருக்கும்ல, பெரிய மரமாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பெரிய மரமாக இருக்கும். ஆனால் வெளியே தான் அம்மா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன், எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. அதில் ஹோல்ஸ் இருக்கும் தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும். இதில் அந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் கிடையாது. மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வாசக்கால் ஜன்னலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை கதவுக்கு பயன்படுத்தாதீங்க. கதவுக்கு பயன்படுத்தினா அதிகமாக பெண்டாகிற கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நன்றி நன்றி நன்றி.